வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே மாதம் 28ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு. கிபி 1503ஆம் ஆண்டில் ஸ்காட்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் அமைதி உடன்பாடு எட்டப்பட்டு இது 10 ஆண்டுகளில் முறிந்து போனது. 1588ஆம் ஆண்டில் ஸ்பானிய பெரும் கடற்படையெடுப்பில் 30,000 வீரர்களுடன் 130 ஸ்பானிய கப்பல்கள் பிரித்தானிய கடற்படையினருடன் மோதும் பொருட்டு ஆங்கில கால்வாயை நோக்கிய பயணத்தை லிஸ்பனில் தொடங்கின. 1644ஆம் ஆண்டில் இங்கிலாந்து உள்நாட்டுப் போரில் இங்கிலாந்து போல்டன் நகரில் ஜேம்ஸ் ஸ்டான்லி தலைமையில் அரசு படைகள் 1600 கிளர்ச்சியாளர்களை படுகொலை செய்தனர். 1905ஆம் ஆண்டில் ரஷ்ய ஜப்பானிய போரில் சூஸ்மா என்ற இடத்தில் இடம்பெற்ற சமரில் ருஷ்ய கடற்படையின் பால்டிக் பிரிவு ஜப்பானியர்களால் அழிக்கப்பட்டது. 1918ஆம் ஆண்டில் அசர்பைஜான் ஜனநாயக குடியரசு, முதலாவது ஆர்மேனிய குடியரசு ஆகியன விடுதலையை அறிவித்தன. 1926ஆம் ஆண்டில் போர்ச்சுக்கல்லில் வன்முறையை அடக்குவதற்கு அங்கு தேசிய சர்வாதிகார ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது. 1937ஆம் ஆண்டில் போல்க்ஸ்வேகன் ஜெர்மானிய தானுந்து நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது பெல்ஜியம் ஜெர்மனியிடம் சரணடைந்தது. பெல்ஜியம் சண்டை முடிவுக்கு வந்தது. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் நாஜிகள் தமது சகாவான ரைன்ஹார்ட் ஐட்ரிக் படுகொலை செய்யப்பட்டமைக்கு பதிலடியாக செக்கோஸ்லோவேக்கியாவில் 1800 பேரை கொன்று குவித்தனர். 1948ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் பிரதமராக டேனியல் பிரான்சுவா மலான் தெரிவு செய்யப்பட்டார். இவர் பின்னர் இன ஒதுக்கலை அமுல்படுத்தினார். 1975ஆம் ஆண்டில் 15 மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதார சமூகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி கொண்டன. 1977ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் கெண்டகி சவுத்கேட் என்ற இடத்தில் உணவு விடுதி ஒன்று தீப்பிடித்ததில் 165 பேர் உயிர் இழந்தனர். 1987ஆம் ஆண்டில் மேற்கு ஜெர்மனியைச் சேர்ந்த 19 வயது மத்தியாஸ் ரஸ்ட் என்பவர் சிறிய ரக விமானம் ஒன்றில் மாஸ்கோவில் செஞ்சதுக்கத்தில் தரை இறங்கினார். 1991ஆம் ஆண்டில் எதோப்பியாவின் தலைநகர் அடிஸ் அபாபாவை எதோப்பிய மக்கள் புரட்சி ஜனநாயக முன்னணியினர் கைப்பற்றினர். எதோப்பியா உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்தது. 1995ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் நெப்டிகோர்ஸ்க் நகரில் நடைபெற்ற 7 ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தில் 1989 பேர் உயிர் இழந்தனர். 750 பேர் காயமடைந்தனர். 1998ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் 5 அணுகுண்டு சோதனைகளை நிகழ்த்தியது. அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் சில நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை அறிவித்தன. 1999ஆம் ஆண்டில் இத்தாலி மிலன் நகரில் லியோனார்டோ டாவின்சியின் புகழ்பெற்ற இரவு உணவு என்ற புகழ்பெற்ற ஓவியம் 22 ஆண்டுகள் புனரமைப்பின் பின்னர் மீண்டும் காட்சிப்படுத்தப்பட்டது. 2008ஆம் ஆண்டில் 240 ஆண்டுகள் மன்னராட்சியின் பின்னர் நேபாளம் குடியரசாக அறிவிக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் லாகூர் நகரில் 2 மசூதிகளில் வெள்ளிக்கிழமை ஆராதனையின் போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் 94 பேர் கொல்லப்பட்டனர். 2010ஆம் ஆண்டில் மேற்கு வங்கத்தில் ஞானேஸ்வரி விரைவு தொடர்வண்டி தடம் புரண்டதில் 148 பயணிகள் உயிர் இழந்தனர்.
2011ஆம் ஆண்டில் மால்டாவில் இடம்பெற்ற பொது வாக்கெடுப்பில் மனமுறிவுக்கு ஆதரவாக 53% மக்கள் வாக்களித்தனர். மேலும் மே 28ஆம் நாளானது நேபாளம், அஜர்பைஜான், ஆர்மேனியா நாடுகளில் குடியரசு தினமாகவும் உலக மாதவிடாய் சுகாதார நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.